இந்த மாதிரி ஒரு டிரான்சிஷனை நம்ம பிரீமியர் ப்ரோல எப்படி பண்ணலாம்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? பிரீமியர் ப்ரோல ஒரு கிளிப்பை இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து டிரான்சிஷன் ஆகிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நேரா எஃபெக்ட்ஸ் போயிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட ஃபர்ஸ்ட் கிளிப்ல மட்டும் அப்ளை பண்ணிருக்கேன். தென் கிளிப்போட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்க்கு வந்துட்டு இந்த பொசிஷன், ஸ்கேல் அண்ட் ஷட்டர் ஆங்கிளோட ஸ்டாப் வாட்ச ஆன் பண்ணிருங்க. இப்போ இந்த ஸ்கேல்ல கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க, லைக் 130 ஆர் 140 அந்த மாதிரி. அப்புறமா பொசிஷனை லெஃப்ட் ஆர் ரைட் சைடுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஷட்டர் ஆங்கிள் ஒரு 360 டிகிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து ஒரு 4 ஆர் 5 ஃப்ரேம்ஸ் தள்ளி போயிட்டு ஸ்கேல வந்து 100 சேஞ்ச் பண்ணிருங்க. தென் பொசிஷனையும் கரெக்டா அந்த ஸ்கிரீன் பிக்ஸ் ஆகுற மாதிரி வச்சுட்டு ஷட்டர் ஆங்கிள் 0 டிகிரில வச்சிருங்க. இப்போ எல்லா கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணி அப்படியே ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த டெம்போரல் இன்டர்போலேஷன்ல பீசியரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ ஃபைனலா அந்த டிரான்ஸ்ஃபார்ம் எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டு எல்லா கிளிப்லயுமே பேஸ்ட் பண்ணிருங்க. இப்போ நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படின்னா